அனைவருக்கும் வணக்கம். நான் சிலம்ப பயிற்சியாளர் சீனிவாசன். சரி, இப்போ நம்ம இந்த நெடுங்கம்பு பாடவரிசைகளில் கோர்வையாக விளையாடுறத முறைகளை பார்த்தோம். குழுவாக விளையாடுற குழந்தைங்க குழுவாக விளையாடுறத நாம் பார்த்துட்டு இருந்தோம், ஒவ்வொரு முறையாக பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ குழுவாக தான் விளையாட போகிறாங்க நெடுங்கம்பு பாடவரிசைகளில். முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுவரில் ஒரு குறியீடு இருக்கும். ஏற்கனவே நீங்கள் முன்ன பார்த்த குறியீடு ஒரு கூட்டல் குறியீடு மாரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது ஒரு குறியீடு இருக்குது. இதை வந்துட்டு ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வஸ்திக் முறையில் நாங்கள் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். ஒரே மாதிரி விளையாடக்கூடாது. நெடுங்கம்பு பாடவரிசையில் நெடுங்கம்பு பாடவரிசை தெரியும், இசைவனுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் போட்டுட்ருக்கோம். விதவிதமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நம்ம எப்படி உணவுலாம் விதவிதமாக கொடுக்குறோம் இல்லைங்களா? பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி விளையாடுங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க, இந்த இது நல்லா இருக்குன்னா அது மாதிரி இந்த விளையாட்டும் விதவிதமாக கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. சரிங்களா? அந்த வகையில் தான் பாருங்கள் இந்த வகை, அதாவது இதுக்கு பேர் ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த விளையாட்டை எப்படி நம்ம குழந்தைங்க விளையாடுறாங்க குழுவா அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ரெடியா? ஓகே, முதல்ல வணங்குங்க. நன்றி. சரி, உங்கள் பொசிஷனுக்கு போய் நின்றுக்காங்க. அழகு. சரி, ரெடியா? ஸ்டார்ட். பாருங்க எவ்வளோ அழகாக நேர்த்தியாக விளையாடுவாங்க நம்ம குழந்தைங்க. பார்க்குறது அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருக்கும். 6 பிறலை 3 பக்கம் 3, 6 பிறலை 3. மறுபடியும் வெட்டில் திரும்பிக்குவாங்க. வெட்டில் திரும்பிட்டு 3 போட்டு மறுபடியும் 6 பிறலை 3 போட்டு 5ல் திரும்பி முடிக்கும். சரிங்களா? சரியா? வெரி குட். எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தீங்களா? சகோதரத்துவம். தேங்க்யூ. ரொம்ப அழகாக இருந்தது இல்லைங்களா? வெரி விளையாட்டு. இந்த விளையாட்டு இந்த மாதிரி விதவிதமான விளையாட்டு முறையில் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்மளோட முன்னோர்கள் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க, சிலம்ப விளையாட்டு நெடுங்கம்பு வரிசையிலனா இன்னும் அது அந்த வகையை வச்சுட்டு இன்னும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இன்னும் புதுசாக கண்டுபிடிங்க. குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இல்லைங்களா? சரி, ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தைங்க விளையாடுறது குழு விளையாட்டு ஸ்வஸ்திக் என்ற முறையில் விளையாடணும். நன்றி குழந்தைங்களே. சரி, மாணவர்களே, பெற்றோர்களே, இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். ஓகேவா? சரியா? தேங்க்யூ. நன்றி. அழகு.